பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் பாலிவுட் சினிமாவில் பாகுபாடு இருப்பதா சொல்லியிருந்தாரு. இது தொடர்பாக அவருடைய கருத்துக்கள் மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கு. பாலிவுட் சினிமாவில் பல்வேறு நட்சத்திரங்களும் ரகுமானை விமர்சனம் செஞ்சுட்டு போறாங்க. ரகுமான் சொன்னதுல உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த விமர்சனங்களுக்கு எல்லாமே ஏ.ஆர். ரகுமான் வீடியோ மூலமா விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் இப்போ தென்னிந்தியா படங்கள்ல மட்டுமே ஆர்வம் செலுத்திட்டு வராரு. சமீபத்தில் ஏ.ஆர். ரகுமான் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அதுல ஏ.ஆர். ரகுமான் சொன்ன கருத்துக்கள் சர்ச்சையா வெடிச்சது. என்னன்னா, கடந்த 8 ஆண்டுகளா ஹிந்தி சினிமாவில் தனக்கு தொடர்ச்சியா வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் பாலிவுட் தமிழ் கலைஞர்களுக்கு எதிராக பாகுபாடு உள்ளதா அப்படின்ற கேள்விக்குமே அவர் பதிலளிச்சார். தனிப்பட்ட முறையில தான் பாகுபாட்டை உணர்ந்ததில்லை அப்படின்னும், ஆனா தன்னோட கவனத்துக்கு அப்பாற்பட்ட ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் அவர் ஒத்துக்கிட்டார். மேலும் இப்போ ஹிந்தி சினிமாவில் அதிகாரம் கலைப்பார்வை கொண்டவர்கள் கிட்ட இருந்து விலகி விட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதே போல தனக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்க மதம் கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு போல சொல்லியிருந்தார். பாகுபாடு குறித்து ஏ.ஆர். ரகுமானுடைய இந்த கருத்துக்கள் மிகப்பெரிய விவாதமா மாறிச்சு. இதுக்கு பாலிவுட்ல இருந்து எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. பாலிவுட் நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் கடும் கண்டனத்தையுமே தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாம ரகுமான பாகுபாடு கொண்டவர் மற்றும் வெறுப்பு நிறைந்தவர் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருந்தார். தன்னோட எமர்ஜென்சி படத்துக்கு இசையமைக்கவும் இது தொடர்பாக தன்னை சந்திக்க கூட ரகுமான் மறுத்து விட்டார் அப்படின்னு சாடியிருக்காரு. இது தொடர்பாக கங்கனா ரணாவத் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அன்புள்ள ஏ.ஆர். ரகுமான், நான் பாஜகவை ஆதரிப்பதால திரைப்படத்துறையில நிறைய பாகுபாட்டை எதிர்கொள்றேன். இருந்தாலும் உங்களை விட பாகுபாடு கொண்ட மற்றும் வெறுப்பு நிறைந்த மனிதனை நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய இயக்கத்தில் உருவான எமர்ஜென்சி படத்தை உங்களுக்கு விவரிக்க ஆர்வமாக இருந்தேன். கதை சொல்வது ஒருபுறம் இருக்கட்டும், நீங்க என்ன சந்திக்க கூட மறுத்துட்டீங்க. பிரச்சார படத்தில் இணைஞ்சி பணியாற்ற அவர் விருப்பம் இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் என்னோட எமர்ஜென்சி திரைப்படம் விமர்சகர்களாலும் எதிர்கட்சி தலைவர்களாலும் சமச்சீரான அணுகுமுறைக்காக பாராட்டப்பட்டு தலை சிறந்த படைப்பு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஆனா நீங்க உங்க வெறுப்பால குருடாகி விட்டீங்க, இதுக்காக நான் வருந்துறேன் அப்படின்னு பதிவிட்டிருந்தாங்க. அதே போல பிரபல நாவல் ஆசிரியரான ஷோபா தேவும் ரகுமான் கருத்தை ஆபத்தானது அப்படின்னு விமர்சிச்சிருந்தாரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது மிகவுமே ஆபத்தான கருத்து, அவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் கடந்த 50 ஆண்டுகளா பாலிவுட்ல கவனிச்சுட்டு வரேன். சமூக பாகுபாடு இல்லாத ஒரு இடம் அப்படின்னா அது பாலிவுட் தான். உங்கள்கிட்ட திறமை இருந்தா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், திறமை இல்லை அப்படின்னா வேலை கிடைக்காது. மதம் இதுக்கு காரணம் இல்லை. அவர் மிகப்பெரிய வெற்றிகரமான மற்றும் முதிர்ச்சியடைந்த மனிதர். அவர் இது போல பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எழுத்தாளர் ஜாவேத் அக்தரும் ரகுமான் கருத்தை மறுத்திருக்காரு. சினிமாவில் ரகுமானுக்கு மிகப்பெரிய மரியாதை இருப்பதாகவும் அவரோட அந்தஸ்து காரணமாகவே பலர் அவரை அணுக தயங்குவதாகவும் ஜாவேத் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரகுமான் சொல்வதை நான் ஒப்புக்கொள்ளவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்படி சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ரகுமான் ஒரு சிறந்த இசையமைப்பாளர், பலரும் அவரை மதிக்கிறாங்க. ஆனால் அவர் மிகவும் பெரியவர் அப்படிங்கிறதுனால அவரை அணுகி தங்களோட படத்துக்கு இசையமைக்க சொல்லி கேட்க பலருமே யோசிக்கிறாங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அதுவே சிக்கலுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு. இந்த நிலையில சமூக பாகுபாடு தொடர்பாக தான் தெரிவித்த கருத்துக்களுக்கு பாலிவுட் நடிகர் நடிகைகள் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் வீடியோ மூலமா விளக்கம் கொடுத்திருக்கார். இது குறித்து அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அன்புள்ள நண்பர்களே, இசை எனது கலாச்சாரத்தை இணைச்சு கொண்டாடி போற்றும் வழி. இந்தியா எனது உந்து சக்தி, குரு, வீடு. சில நேரங்களில் நோக்கங்கள் தவறா புரிந்து கொள்ளப்படலாம் அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என் நோக்கம் இசையின் மூலம் உயர்த்துவதும் கௌரவிப்பதும் சேவை செய்வதும் தான். நான் ஒருபோதுமே வழியை ஏற்படுத்த விரும்பியது கிடையாது. என்னோட நேர்மை உணரப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் யார் மனசையுமே புண்படுத்த விரும்பினது கிடையாது. இந்தியனா இருப்பதில் நான் பெருமை கொள்வதாகவும் படைப்பு சுதந்திரத்திற்கான வாய்ப்புகளை நாடு எனக்கு வழங்கி இருக்கு. சுதந்திரமான வெளிப்பாட்டிற்கு எப்போதுமே இடமளிச்சு பன்முக கலாச்சார குரல்களை கொண்டாடும் ஒரு சூழலை உருவாக்க உதவும். இந்தியனா இருப்பதை நான் ஆசீர்வதிக்கப்பட்டதா உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஏ.ஆர். ரகுமான் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விமர்சனங்கள் பற்றியும் இதுக்கு பதிலடி கொடுத்த ஏ.ஆர். ரகுமானோட கருத்துக்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.